ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மர்ஜ் குவரிஸ் என்னன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் பவர் பிஐயில். ஸோ பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி கொடுக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு எல்லா டேபிள்ஸ் இங்கேயும் ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லா டேபிள்ஸ் இருக்குது. டேபிள்ஸ்குள்ளே போகும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த டேட்டா ஃபார்மேட்டை வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லைக் டெசிமல் நம்பர்னால் டெசிமல் அந்த மாதிரி சேஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாத்துலேயுமே நான் வந்து பக்காவாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு இந்த டேட்டா செட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இல்லைனா நீங்கள் கேகல் அப்படி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ராக்டிஸ்க்கு. ஸோ இப்போ நான் வந்து பர்டிகுலர் காலமை நான் வந்து சூஸ் பண்ணிட்டு மர்ஜ் குவரிஸ்ன்னு கொடுத்துட்டேன். அதில் ஆர்டர் டீட்டெயில்ஸ் டேபிளையும் அதில் எந்த ரோ வேணுமோ அதுக்கடுத்து ப்ராடக்ட்ஸ். ஓகே, ரெண்டு டேபிள் நான் எடுத்துக்கிட்டேன். அது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கோட் சேமாக இருக்குது. ஸோ அது நான் எடுத்துக்கிட்டு லெட்ஸ் கோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் நிறைய டைப் இருக்குது. இன்னர் நான் இப்போ வந்து இன்னர் பார்ட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அது வேரியஸ் டைப்ஸ் இருக்குது, நான் ஃபர்தர் செக்ஷனில் பார்க்குறேன். இப்போ நான் கொடுத்த உடனே எனக்கு வந்து இங்கே வந்து என்ன காட்டுது, நிறைய டேபிள்ஸ் காட்டுது எனக்கு ப்ராடக்ட்ஸில். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பை ப்ரைஸ் மட்டும் எனக்கு தனியாக வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இப்போ பை ப்ரைஸ் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு பை ப்ரைஸ் மட்டும் தனியாக காட்டும் டேபிள்ஸில். நம்மளுக்கு எந்த டேபிள் வேணுமோ. இப்போ இது வந்து 0.2 இருக்குது. இதை வந்து நான் வந்து ஃபிக்ஸட் டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இது ப்ரைஸு, அதனால் பை ப்ரைஸை வந்து நான் ஃபிக்ஸட் டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எப்போவுமே நம்ம செலக்ட் பண்ணும்போது மர்ஜில் வந்து இன்னர் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் வென் கம்பேர்ட் டு அதர்ஸ். ஓகே, இப்போ நான் பை ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு பை ப்ரைஸ் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த ஃபார்மேட் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. இல்லைன்னா அதில் எரர் வந்துன்னா திருப்பி உங்களுக்கு டேக்ஸில் வரும்போது உங்களுக்கு தப்பாக காட்டும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கஸ்டம் காலம் ஒன்று போயிட்டு அதில் இந்த ப்ரைஸ் ஈச் இன்ட்டு குவான்டிட்டி ஆர்டர் இது கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சேல்ஸ் கிடச்சிரும். ஓகே, சேல்ஸ்னால் ப்ரைஸ் ஈச்சையும் குவான்டிட்டி ஆர்டர்ஸ் நம்ம கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் கிடச்சிரும். ஓகே, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மார்ஜின் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா பை ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி ஆர்டர் அப்படி கொடுத்தோன்னா எனக்கு வந்து மார்ஜின் கிடச்சிரும். இப்போ ப்ராஃபிட் கிடைக்கணும்னா எனக்கு என்ன தேவை, சேல்ஸோ மார்ஜின் தேவை. அது யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ அதுதான் நான் பண்ண போகிறேன். ப்ராஃபிட் சேல்ஸ் மைனஸ் மார்ஜின். இப்போ எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஓகே, இந்த எல்லா டேபிள்ஸையும் வந்து டேட்டா ஃபார்மேட் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸட் டெசிமல் நம்பராக. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, மார்ஜின் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது. இப்போ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி முடித்த அப்புறம் நீங்கள் பாருங்கள், எம்ப்ளாயீஸ் டேபிளில் எல்லாமே உனக்கு ஃபார்மேட்டாக வந்து அப்ளை ஆகிருக்கும். ஓகே, அடுத்து இதில் போய்ட்டு மர்ஜ் ஆப்ஷனில் போய்ட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா எம்ப்ளாயீஸும் ஆஃபீஸும். இதில் வந்து எனக்கு 2 டேப் வந்து சிமிலராக இருக்கும். ஓகே, ஆஃபீஸ் கோட் அதை நான் கொடுத்து இந்த மர்ஜ் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபீல்டை லெஃப்ட் அவுட்டர்னால் லெஃப்ட்டில் வந்துடும் எனக்கு. ஓகே, இப்போ இதில் போய்ட்டு நான் எனக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் செலக்ட். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரி அண்ட் சிட்டி. ஓகே, இப்போ கண்ட்ரி அண்ட் சிட்டி நான் செலக்ட் பண்ணோடனே இது கண்ட்ரி அண்ட் சிட்டின்றது வந்துடும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மர்ஜ் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குதுன்னா கஸ்டமரில் எரர் அண்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால எனக்கு எரர் அடிக்குது. ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுங்கள். முதல்ல அதை ரெக்டிஃபை பண்ணோன்னா அது ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டர் இல்லை போய்ட்டு ஃபோல்டர் நேம் புதுசாக வந்து நான் என்னோடய இதில் வந்து சேல்ஸ்ன்ட்டு ஒரு இதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நான் இந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ்ன்றதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ கொடுத்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள்ஸ் அண்ட் டேட்டாஸ் வந்து டேக்ஸ்க்கு மூவ் ஆகிடும். டேக்ஸ்க்கு மூவ் ஆன அப்புறம் இந்த டேக்ஸில் வந்து வேரியஸ் ஆப்ஷன் இருக்கா.
உங்களுக்கு ஃபீல்டு. இப்போ இதில் போய்ட்டு நான் வந்து என்னோடய நியூ blank ஸ்பேஸ் நான் சேவ் பண்ண டேட்டாஸை வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கெட் டேட்டா, ஃபைல்ஸ், ஃபோல்டர், அந்த எங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஃபோல்டரை கனெக்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ், சேல்ஸ் தானே சேவ் பண்ணி வச்சோம், அதில் போய் ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கோங்க. சேல்ஸ். ஓகே ஓகே, இப்போ இது பண்ணி முடித்த உடனே எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா வந்து பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் லோட். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் லோட் கொடுத்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் அங்கே சேவ் பண்ண டேட்டாஸ் இங்கே வந்துடும். இதில் போய்ட்டு நியூ குவாரி ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த குவாரிக்கு நேம் ஃபிக்ஸ் பண்ணி இதுலேருந்து நீங்கள் டாக்ஸ்க்கு இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இது நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இம்போர்ட் பண்ணுறது சொல்லியிருப்பேன், அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. கஸ்டம் குவாரிஸ். ஓகே, இதில் வந்து நேம் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க, நான் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே.